நந்தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பின் சமகால அரசியல் குறித்து பேசுவதற்காக நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் திரு ஓவம்புலி ஜெயராமன் அவர்கள். பாஜகவினுடைய மாநில பிரச்சார பிரிவு மாநில செயலாளராக இருக்கிறார். வணக்கம் திரு ஓவம்புலி ஜெயராமன், நலமாக இருக்கிறீர்களா? நான் நல்லா இருக்கேன். திராவிட மாடல் ஆட்சி இருந்தும் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? திராவிட மாடல் ஆட்சி அமோகமா இருக்குன்னு சொல்லி முத்தான மூன்றாண்டு சாதனைகள்னு சொல்லி அங்க வந்து திமுகவினர் உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நீங்க வழக்கம் போல உங்க வன்மத்தை காட்ட வேண்டாம். முதல் கேள்விக்கு நேரா போயிருவோம். பாராளுமன்ற பொதுத் தேர்தல் நடந்து சூடு பிடிச்சு பிரச்சாரம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. சில பகுதிகளில் தேர்தல் நடந்தே முடிஞ்சிருச்சு. ஆனா வர வர தேர்தல் தோல்வி பயம் காரணமா என்னன்னு தெரியல, பிரதமருடைய பேச்சு பிரிவினையை விதைக்கும் வகையில் இருக்குது. பாஜக மதவாத கட்சிங்கிறது உறுதிப்படுத்தும் வகையில் இருக்குன்னு சொல்லி பரவலாக ஒரு கருத்து இருந்திருக்கு. இந்து முஸ்லிம்னு சொல்லி மக்களை பிரித்தாளும் அரசியல் பாஜகவுக்கு நாகரிகமாக தோன்றுகிறதா? அதாவது நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு புரியல. இருந்தாலும் ஒரு 2-3 விஷயம் உங்க தாலியை புடுங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு பொதுக்கூட்டத்துல. உங்க தாலிகள் பறிக்கப்படும். மன்மோகன் சிங் இத அவர் பிரதமரா இருக்கும் போதே ஒரு தடவை பேசியிருக்கிறது வந்து முஸ்லிம்களுக்கு தான் இந்தியால இருக்கக்கூடிய வளங்கள்ல முன்னுரிமை முஸ்லிம்களுக்கு தான் சொன்னதோட இல்லாம இப்ப அவங்க தேர்தல் அறிக்கையிலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஒரு கமிட்டி போட்டு யார்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு ஆராய்வோம். நான் என்ன கேட்கிறேன், இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, நான் ஒரு ஓட்டாண்டி, என்கிட்ட 100 ரூபாய் தான் பணம் இருக்கு. உங்க பணத்தை பிடிங்கி 20,000 ரூபாய் ஓமாம்புலி ஜெயராமனுக்கு கொடுன்னா நீங்க ஒத்துப்பீங்களா சார்? பதில் சொல்லுங்க சார், ஒத்துப்பீங்களா? அதாவதுங்க, ரோட்ல வந்து ஒரு குடிகாரன் வந்து குடிச்சிட்டு போறவங்க வரவங்க எல்லாரையும் அவன் சகதியில உழுந்து பிறண்டு அவன் வந்து எங்கிட்டையும் மொம்புக்கு வரான். சரி, இவனை சரியா உதைச்சி சக்கையா அவனை உதைச்சி அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் போது நானும் அவனோட கட்டி உருளும் போது அவன் மேல இருக்கிற சகதியை எம்எல்ஏயும் படதான் செய்யும். அவனை திருத்தறதுக்காக நான் களத்துல இறங்கி சண்டை போடும்போது, மக்களுடைய பாதுகாப்புக்காக சண்டை போடும்போது பாக்குற உங்களுக்கு அவன் குடிகாரனா நான் குடிகாரனா, நான் மனநோயாளியா அவன் மனநோயாளியா, அவன் சகதி இருக்கா அவன் சகதி அவன் உடம்புல இருந்து ஏன் உடம்புக்கு வந்தது உங்களுக்கு தெரியாது. அது போலதான் இப்ப காங்கிரஸுக்கான எதிர்வினை. சாம் பிட்ரோடான்னு காங்கிரஸோட அயலக பிரிவு தலைவர் அவர் என்ன சொன்னாரு, அமெரிக்கால வந்து 55% ஆட்சியாளர்களை எடுத்துப்பாங்க, மக்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னதுதான் ராகுல் காந்தியும் பல்வேறு இடங்கள்ல இதை சொல்லியிருக்காரு. நாங்க இதை பிரிச்சு கொடுப்போம்னு. அதுக்குதான் மோடி சொன்னாரு, உங்க வீட்டு தாலி உட்பட இவங்க எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, ஜாக்கிரதையாருன்னு. அது ஒண்ணு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரிதான் உங்க வீட்டுல நீங்க ஒரு 10 பிள்ளைங்களை வச்சிருப்பீங்க, நான் என் வீட்டுல 1-2 வச்சிருப்பேன். இந்த நாட்டோட தலைவர்கள் பேச்சு கேட்டு இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு, மொரார்ஜி தேசாய், வாஜ்பாய், அத்வானி இவங்களோட பேச்சு கேட்டு நான் 2 RSS தலைவர்கள், இவங்க ராமகோபாலன் இவங்க எல்லாம் பேச்சு கேட்டுட்டு நான் 2 புள்ள வச்சுப்பேன். நீங்க உங்க வீட்டுல 10 புள்ள வச்சிருப்பீங்க. ஏன் சொத்தை பிரிச்சு நீங்க உங்களுக்கு கொடுக்கணும்னா அது எப்படிங்க? அது நீங்க சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு பயன்படுத்தாங்க, நான் எதுக்குங்க ஏன் பணத்தை உங்கள்கிட்ட கொடுப்பானே? இதுதான் இந்த அடிப்படையில தான் பிரதமர் மோடியும் பேசியிருக்காரு. அதனால அதையே இவங்க குதர்க்கமா திரிக்கிறதுக்கு பாக்குறாங்க. அதெல்லாம் தாண்டி ராமர் கோவிலுக்கு நாங்க எதிர்கட்சிகள் பிஜேபி வீட்டுக்கு அனுப்பப்பட்டு எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாக்க ராமர் கோவிலுக்கு பூட்டு போடுவோம்னு பேசினது யாரு? அதை ஒரு பையன் இது வரைக்கும் கண்டிச்சிருக்கானா? சுப்ரீம் கோர்ட்டால தீர்ப்பு கொடுக்கப்பட்டுதாங்க ராமர் கோவிலே கட்டப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? டிசம்பர் 6ஆம் தேதிக்கு போராட்டம் நடக்குது. அதே இடத்துல மசூதி கட்டுவோங்கிறாங்க. அதுக்கு விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்டும் துணை போகுது, திமுகவும் காங்கிரஸும் வேடிக்கை பார்க்குது. இது உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் அல்லவா அது? இப்ப இவங்க இந்த மாதிரி செய்யறவங்க நாளைக்கு போய் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு நிச்சயம். தமிழ்நாட்டுல பல கோவில்களை பூட்டுறதுக்கு காரணமா இருந்த திராவிட மாடல் அரசு நாளைக்கு இவங்களையே பல பேரை அனுப்பிச்சு அயோத்தியில போய் இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ண மாட்டாங்கிறது நிச்சயம். அதனால மோடி வந்து எதிர்வினை தாங்க ஆற்றிருக்காரு. தமிழ்நாட்டுல இந்த டிவியில பேசுற பயல்கள்லாம், இந்த எதிர்கட்சிக்காரங்கள்லாம் காரணத்தை விட்டு விடுங்கள், காரணியை ஆராயுங்கள் நொற்றவனுங்கள்லாம் இப்ப எங்க போனானுங்க? எதிர்வினை கடுமையா இருக்கதாங்க செய்யும். அதனால மோடி பேசினது 100% கரெக்ட். மதவாதம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க, நாங்கள் அனைவருக்குமானவர்கள், திராவிட மாடல் ஆட்சி அனைவருக்கும் சமம்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஜாதியையும் ஒரு மதத்தையும் அந்த மத நூலையும் இதிகாச புராணங்களையும் கொச்சையா அறிவுறுப்பா வேதங்களையும்
கேவலமா பேசுற திமுக வந்து அனைவருக்குமான கட்சியா? ஆனா மோடியோ, அமித்ஷாவோ, ஜே.பி. நட்டாவோ, அண்ணாமலையோ, பொன் ராதாகிருஷ்ணனோ, ஹெச் ராஜாவோ, ஓமாம்புலியூர் ஜெயராமனோ என்னைக்காவது ஒரு நாள் குர்ஆன பத்தியோ, பைபிள பத்தியோ, இயேசுநாதரை பத்தியோ, முகமது நபியை பத்தியோ கேவலமா எங்கேயாவது பேசியிருக்கமா? எதுக்காக சொல்றேன்? இது எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, பொழுதேனிக்கும் இந்து மதத்தை புழுதிவாரி தூத்துறவன் மதச்சார்பற்றவன். ஏன்டா என்ன ஏசுற, ஏன்டா என்ன சிறுமைப்படுத்துற அப்படின்னு கேட்டா நான் மதவெறியனா? என்ன நியாயங்க இது? பெண்கள் பாதுகாப்பு வந்து அனைத்து கட்சிகளுமே வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். பெண்கள வந்து நாகரிகமா நடத்தப்படணுங்கிறதுல வந்து எந்த ஒரு கட்சிக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெண் சமுதாயத்த சவுக்கு சங்கர்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் பேச்சாளர். அவர் வந்து மிக மலிவா பேசிக்கிறாரு. ஆனா அவருக்கு வக்காலத்து வாங்குறது யாருன்னு பார்த்தா, பெண் உரிமை போராளி அப்படின்னு சொல்லுவாங்க பிஜேபியில. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவர்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு வக்காலத்து வாங்கி பேசுறாங்க. என்ன விதமான அரசியல் இதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. உங்களுடைய அரசியல காமிக்கிறதுக்கு வேற விஷயமே கிடைக்கலையா? அதுங்க சவுக்கு சங்கரை ஒரு நாளும் பாரதிய ஜனதா ஏத்துக்கிறது கிடையாது. சவுக்கு சங்கர் அவர் வன்மமா பேசக்கூடியவருங்கிறத எங்கள் மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை போன வருஷமே பதிவு செஞ்சிருக்காரு. ஆனா இருந்தாலும் சவுக்கு சங்கர் பேசினது வன்மையான கண்டனத்துக்குரியது. சவுக்கு சங்கர் வந்து பெண் போலீஸ பத்தி இழிவா மலினமா பேசினதுக்கு இந்த ஆட்சி நடவடிக்கை எடுத்திருக்கு. அதுக்கு வரவேற்கிறோம். அதே நேரத்துல ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் மற்றொரு கண்ணுக்கும் வெண்ணையும் வச்சிருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியானது வன்மையா கண்டிக்கத்தக்கது. நான் ஒரு ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இது தப்பா நியாயமாங்கிறத உங்களை மாதிரி இருக்கிறவங்க நடுநிலையாளர்கள் பார்த்துக்கிட்டோம். பத்திரிகையாளர்கள் முடிவு செஞ்சீங்க. சைதை சாத்தான் அப்படின்னு ஒரு பேச்சாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துல, அதே மாதிரி தருதலை பிரசன்னான்னு ஒரு பேச்சாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துல, சைதை சிவாஜி சாதிக் கிருஷ்ணமூர்த்தின்னு சைதை சைதை சாதிக் அவர் பேர். அவர் சாத்தான் மாதிரி தானங்க பிஹேவ் பண்றாரு. அதனால அதுல என்ன தப்பு? சைதை சாத்தான்னு நான் உள்நோக்கத்தோட தான் சொல்றேன். எனக்கு உள்நோக்கம் இருக்கு. நீங்க யாரும் ஐயோ நீ உள்நோக்கத்தோட பேசுறியான்னு சொன்னா ஆமாம் பேசுறேன். இல்ல அந்த அதே வார்த்தைய மாதிரிதான் தருதல பிரசன்னா. அவன் தமிழன் பிரசன்னா கிடையாது. தமிழனுக்கு பண்பாடு உண்டு. மலினமான அருவருப்பான ஊருக்கெல்லாம் வகுப்படுக்கிற இந்த பத்திரிகையாளர்களும் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் இந்த தரதர பிரசன்னாவை என்னைக்காவது கண்டிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் இந்த மெல்டிங் பாயிண்ட் சரவணன், இவங்கெல்லாம் எவ்வளவு அருவருப்பா பேசக்கூடியவங்க, தனி மனிதல் தாக்குதல் நடத்தக்கூடியவங்க. அதை எல்லாத்தையும் தாண்டிங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட மகளிர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினோட அத்தை இருக்காங்களே, அவங்க நடத்துற பொதுக்கூட்டத்துல அத்தை பொதுக்கூட்டத்துல ஒரு இளம் பெண் போலீஸ் வந்து பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டானுங்க 2 பேரு. அந்த பெண் போலீஸ் வந்து அவங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுங்க. அந்த பெண் போலீஸ மிரட்டி அவங்கள்ட்ட இருந்து அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வச்சதுங்க இந்த திராவிட மாடல் ஆட்சிங்க. திமுக மாதிரி பெண்களுக்கு எதிராக செயல்பட்டது யாராவது இருக்காங்களா சொல்லுங்க? நேருவோ மனைவியை எழுந்தவர், பண்டார நாயக்காவோ கணவரை எழுந்தவர், பூட்டி அறைக்குள் இவர்கள் என்ன பேசி இருப்பார்கள் சொன்னது யாருங்க? குஷ்பு மேல செருப்பையும் வழக்கமாத்தையும் விட்டெறிஞ்சது யாருங்க? இப்ப சவுக்கு சங்கருக்கு பெண்களை கேடயமா கொண்டு வந்து அந்த பொம்பளைங்க எல்லாம் இன்டர்வியூ பண்றாங்க. அந்த பெண்மணிகள் எல்லாம் இன்டர்வியூ பண்றாங்க ஒரு டிவில. நீங்க யாருங்கன்னு, ஏன் விளக்கு மாத்தோட வந்திருக்கீங்கன்னு. எங்களுக்கு தெரியாதுங்க. பணம் கொடுத்து அழைச்சிட்டு வர சொன்னாங்க. ஆர்டிஓ ஆக்ட் பிரகாரம் ஒரு டாடா ஏஸ் வண்டியில அவ்வளவு மக்களை கொண்டு வரதே தப்புங்க. ஏன் யாரும் நடவடிக்கை எடுக்கல? டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? லாரியில எப்படி நீ மனுஷங்களை அழிச்சிட்டு வரலான்னு. தப்பு மேல தப்பா செய்யறதையே வழக்கமா வச்சிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சிங்க. அதனால இவங்க வந்து கருத்துரிமையை பத்தி பேசவே கூடாது. ஏன்னா பொழுதேனிக்கு இந்து தெய்வங்களை இழித்தும் பழித்தும் அருவருப்பாகவும் ஆபாசமாகவும் பேசுறவங்க கூப்பிட்டு விருது கொடுக்கிற ஆட்சிங்க இது. ஒரு கேடுகட்டத்தனத்தை கூச்ச நாச்சம் இல்லாம செய்யறாங்க அவங்க. அதனால சவுக்கு சங்கருக்கும் கருத்துரிமை இருக்கு. சவுக்கு சங்கர் மேல நடவடிக்கை எடுத்த இந்த ஆட்சி ஏன் வந்து சைதை சாதிக் மேலேயோ, தமிழன் பிரசன்னா மேலேயோ, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலேயோ, அந்த பெண் போலீஸ் அத்துமீறல்ல ஈடுபட்டவங்க மேலேயோ ஒரு பெரிய லிஸ்டே படிக்கலாங்க. யார் மேலேயும் ஏன் நடவடிக்கை எடுக்கல? பிறகு எதற்காக வந்து அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோட செயல்படுது. பிறகு எதற்கு வானதி ஸ்ரீனிவாசன் வந்து சவுக்குக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க? அவங்க கேஸ் போட்டு உள்ள வைக்க வேண்டியதானங்க. அவர் எதுக்கு அடிச்சு உதைச்சு கைகாலம் முறிக்கிறாங்க?
திமுக மேல வன்மத்தை கக்குறாரு, திமுக மேல வன்மமா பேசுறாருன்னு சொன்னா, அப்ப இந்த சீப்பு சிந்தில வந்து எத்தனை தடவை இவங்க பிரதமர் மோடியை வந்து சீப்பு சிந்தில எவ்வளவு கேவலமா பேசுறான். அப்புறம் அந்த இன்னொருத்தன் இருக்கான், நெஞ்சுக்கு நீதினு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு பொழுதேனைக்கு இந்து மதத்தையும் மோடியும் பத்தை பாடுறானே ஒரு ஆளு, முக்தார் அகமதுன்னு. முக்தார் அகமதும் செந்திலுக்கு ஏன் இந்த அந்த ஆட்சியாளர்கள் உள்ள வச்சு ஏன் கைகாலம் முறிக்கல? இங்க சவுக்கு சங்கருக்கு கைகாலம் முறிச்சது சரின்னா, இந்த 2 பேருக்கு இந்த மாதிரி நான் 2 பேரை மட்டும் சொல்லல, நான் தம்பி தமிழரசனையும் சேர்த்து சொல்லுவான். அவன் திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளர் நெறியாளர் செயல்படுறாங்க. எல்லா டிவி சேனல் நெறியாளர்களும் அப்படித்தானே செயல்படுறாங்க. அப்ப நீங்க ஸ்டாலினை விமர்சிச்சதுக்காக தான் நீங்க கைகாலம் முடிச்சீங்கன்னா, மோடியை விமர்சிச்சது, மோடியும் அண்ணாமலையும் விமர்சிச்சு இவங்களுக்கு ஏன் கைகாலம் முடிக்கல? இப்ப அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இவங்க இருக்காங்க. சவுக்கு சங்கரையும் மற்றவர்கள் நீங்க குறிப்பிட்டீங்களா சிலர், அவர்களையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது. அவர்கள் எல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள். சமீபத்தில் கூட பத்திரிகையாளர் மணி, மூத்த பத்திரிகையாளர், அவர் வந்து ஒரு கட்சிக்காரர் வந்து மிக கடுமையா பொது வெளியில விமர்சிக்கிறாரு. அவர் கருத்து அடிப்படையில வந்து அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை ஏதோ விமர்சனம் பண்ணிட்டார். அவர் எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு 2 வார்த்தை பேசிட்டாரு. அதற்கு போய் ஒரு பத்திரிகையாளராக்காம அவருடைய நடுநிலையை சந்தேகப்பட்டுட்டு இதெல்லாம் என்ன விதமான அணுகுமுறை? உங்களுக்கு வந்து எல்லா கட்சிகளுக்குமே வர வர வந்து பத்திரிகைகள் மேல வந்து ஒரு வன்மத்தை கக்கிற போக்கு வந்து வழக்கமா போயிடுச்சு உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க அந்த மணிக்கு வந்து நான் செல்லமா வச்சிருக்கிற பேர் வைத்தறிச்சல் மணின்னு வச்சிருக்கேன். இந்த வைத்தறிச்சல் மணிக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு உள்நோக்கத்தோட வைக்கல. அவருக்கு பிஜேபியை கண்டா வைத்தறிச்சல். மோடி வந்துட்டார், அண்ணாமலை வந்துட்டார், நாட்டுக்குள்ள அவங்க நுழைஞ்சிட்டாங்க. அவருக்கு வந்து பிரச்சனையே என்னன்னா பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறதான். அதுக்கு முன்னாடி நீங்க சவுக்கு சங்கர் வந்து பத்திரிகையாளரான்னு கேட்டீங்கல்ல, நீங்க யாரெல்லாம் பத்திரிகையாளர்னு ஒரு லிஸ்ட் சொன்னீங்களோ அந்த பயலுக்கு தான் அவரை மூத்த பத்திரிகையாளர்னு சவுக்கு சங்கரை போட்டாங்க. பத்திரிகையாளரே சவுக்கு சங்கர பத்திரிகையாளர்னு மூத்த பத்திரிகையாளர்னு ஒத்துக்கிட்ட போது உங்களுக்கு எனக்கு என்னங்க பிரச்சனை? அதனால பத்திரிகையாளர்கள் பார்வையில சவுக்கு சங்கர மூத்த பத்திரிகையாளர்னு பாக்குறாங்க. அப்ப சவுக்கு சங்கருக்கு ஒரு விதமான நடவடிக்கை, இவங்களுக்கு ஒரு விதமான நடவடிக்கைனா தராசு சரியா இல்லையா? நியாய தராசு தப்பால இருக்கு. அது ஒண்ணு. 2வது, இந்த மணிக்கு நான் ஏன் வைத்தறிச்சல் மணின்னு வச்சிருக்கேன்னா, RSS 100 ஆண்டு திட்டம் வச்சிருக்கு. நான் சொல்றேன், இவங்க எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவருக்கு பிரச்சனையே என்னன்னா பிஜேபி ஜெயிக்க கூடாது, பிஜேபி இந்த ஊர்ல வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுங்க. ஒரு நேர்மையாளர் அப்படின்னா அவர் வெளிப்படையாவே அந்த கருத்துக்களை பதிவு பண்றார். பாஜக வந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காகத்தான் இந்த நாட்டுல வந்து மதவெறி சக்திகள் ஆட்சியை பிடித்திடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லி கம்யூனிஸ்டுகளையும் திமுகவையும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளையும் எச்சரிக்கிறதாக அவர் சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன், ஒரு பத்திரிகையாளருடைய வேலை வந்து தகவலா தெரிவிக்கிறதா, இல்லைன்னா வேற ஒரு கட்சியோட கருத்தா வந்து பேசுறதா? வேற ஒரு கட்சி இப்ப திமுகக்கோ கம்யூனிஸ்டுக்கோ காங்கிரஸுக்கோ அவர் ஆதரவா பேசுறாருன்னா அப்ப அந்த கட்சியிலேயே சேர்ந்து இல்லாம அவரு இந்த தம்பி தமிழரசனோ இல்லைன்னா புதிய தலைமுறையில இருக்கக்கூடிய கார்த்திகேயனோ இவங்க எல்லாம் வந்து திமுக ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரியே முக்தார் அகமது, அவர் நாம் தமிழரையும் பிஜேபியும் வசைப்பாடுறவர் நாம் தமிழர் இவர் முக்தார் அகமது. அப்ப அவர் வந்து அவருடைய நிலைப்பாடு எல்லாமே ஒரு கருத்தா சொல்லாம, ஒரு செய்தியா சொல்லாம, இவங்களுடைய நோக்கமே ஒரு சித்தாந்தத்தை வசைப்பாடுறதுன்னா அப்ப இவங்க எப்படி பத்திரிகையாளர்? அது ஒண்ணு. 2வது, இந்த விஷயத்துல நான் பத்திரிகையாளர் மணியை கடுமையா நான் ஆதரிக்கிறேன். அவரு ஒரு நியாயமான கேள்வி கேட்டார். நாங்கெல்லாம் முன்வைக்கிற ஒரு கேள்வியை பத்திரிகையாளருக்கு மணி முன்வைக்கிறாரு. என்னன்னா, பாண்டிச்சேரி பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள்ல கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு என்னங்கிறத ஒரு முக்கியமான பாயிண்ட முன்வைக்கிறார். பாண்டிச்சேரி பகுதியில, பாண்டிச்சேரியிலையும் காரைக்கால்லையும் அவங்க வந்து காங்கிரஸை வித்தவுட் எனி டிமாண்ட் ஆதரிக்கிறாங்க. ஏனாம் பொறுப்பாளரா பிஜேபியில இருக்கிறவர் என்னுடைய நண்பர் பாரதி மோகன் பாண்டிச்சேரியில இருக்கிறவர். அவர்கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக் எனக்கு என்னன்னா, கம்யூனிஸ்ட் பெரிய அளவுல அங்க வேலை செய்யல. உடனே கேட்கலாம், இங்க கம்யூனிஸ்ட் எவனாவது இருக்கானா அப்படின்னு. அந்த பக்கத்து ஊர்ல இருந்தாவது ஆந்திர பிரதேஷ்ல இருந்தோ தெலுங்கானால இருந்தோ காக்கிநாடால இருந்தோ எவனாவது போய் வேலை செய்ய போயிருப்பாங்க. அவங்க கூட பெருசா வேலை செய்ய போல. கம்யூனிஸ்ட் வந்து பூத கண்ணாடி வச்சுதான் எல்லா இடத்துலயும் தேட வேண்டியதா இருக்கு. அப்படி இருந்தா கூட ஒரு அரை ஆளோ கால் ஆளோ முக்கால் ஆளோ யாராவது அங்க இருக்கணும் இல்லையா? அவனுக்கு கூட பெருசா வேலை செய்யலன்னு. ஆனா மாஹே கேரளா ஒட்டி இருக்கு. பாண்டிச்சேரி காரைக்கால்ல காங்கிரஸை கடுமையா ஆதரிக்கிறாங்க. ஏனாம்ல பெருசா வேலை செய்யல. மாஹேல
காங்கிரஸை எதிர்த்து பிரச்சாரம் பண்றாங்க. இது என்னங்க ஒரே பாராளுமன்ற தொகுதிக்குள்ள 3 நிலைப்பாடு எப்படிங்க இருக்க முடியும்? இததான் மணி கேட்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையான்னு கேட்கிறாரு. நாம வெக்கமே இல்லையான்னு கேட்டாதான் இவனுக்கு வந்து கவலைப்படுறது இல்ல. ஆனா மணி கேட்ட உடனே கம்யூனிஸ்ட்ல இருக்கிற கனகராஜ் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மணியை பர்சனலா வசைப்பாடி அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன், அவன் தற்குறி அப்படிங்கிற ரேஞ்சில பாதி கருத்தை சொல்லி பாதி வசைப்பாடி இருக்காரு அவரு. அதே மாதிரி திமுக காரணம் பல இடங்கள்ல மணியை விமர்சிச்சு இந்த ஆள் பிஜேபியோட கைக்கூலி, பிஜேபியோட பி டீம், புரோக்கர் பைய என்னென்னமோ ஏத்துறாங்க. நான் கூட என் நண்பர் ஒருத்தர் மூலமா அவருக்கு மணி சாருக்கு தகவல் அளிக்க ரொம்ப நன்றி சார், நல்ல கருத்து, நடுநிலையான கருத்து சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஏன் திடீர்னு இப்படி சொல்றாரு? கம்யூனிஸ்டும் திமுகவும் ஒருத்தரை வசைப்பாடுறாங்கன்னா அவன் நல்லவனா தான் இருப்பான். மணி இப்ப திருந்தி நல்லவனா ஆறாரோன்னு எனக்கு ஒரு டவுட் வருது.